1/2 கிலோ கேக் செய்கிறதுக்கு தேவையான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் அடிக்க போகிறோம். இதை நான் ரொம்ப ஹெல்த்தியாக இன்றைக்கி கோதுமை மாவில் பண்ண போகிறேன். இப்போ தேவையான அளவு கோதுமை மாவு, பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். மாவை 2 தடவை கூட நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு 2 எக்கு, கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த திக்கு மஞ்சளாக இருக்கிற இந்த எக்கு பார்த்திங்கன்னா நல்ல பேல் எல்லோவாக மாறி வர்ற அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கிட்டு பவுட்ரு சுகரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கணும். நான் கோல்டு வின்னர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ கோல்டு வின்னரையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டு நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவை ஒரு 2-3 தடவையாக போட்டு ஒரு விஸ்க் வச்சு கலந்து எடுத்துக்கணும். இப்போ அவ்வளவுதாங்க, பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு அலுமினிய டின்னில் சேர்த்துட்டு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க ஓவனில் இந்த டின்னை சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்தோம்னா அவ்வளவுதாங்க, சூப்பரான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.